பாருங்கள், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு எப்படி செஞ்சேன் அப்படின்னா, வாணலியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். சோம்பு, சீரகம், மல்லி, குருமிளகு, கிராம்பு, பட்டை, கசகசா, முந்திரி, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து கறி மசாலா, சத்தி கறி மசால் பொடி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, தேங்காய் அரை மூடி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வெங்காயத்துக்கூடயே சேர்த்து வதக்கி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் குக்கரில் மட்டன், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் மட்டன் மசாலா, கறி மசாலா, சத்தி கறி மசாலா, சத்தி மட்டன் மசாலா சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டேன். 6 விசில் 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வாணலை வச்சு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச மட்டனை வந்து 6 விசில் விட்டு, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட், கல்லுப்பு, அதுக்கப்புறம் வந்து கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து மட்டன் தேவையான தண்ணி ஊற்றி 6 விசில் விட்டு மட்டனை வந்து எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கி அந்த வேக வச்ச மட்டனை அதுக்குள்ளே கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், கசகசா, குருமிளகு, ஒரு கிராம்பு, ஒரு வரமிளகா, அதுக்கப்புறம் முந்திரி, தேங்காய், சின்ன வெங்காயம், சத்தி கறி மசாலா எல்லாம் சேர்த்து பேஸ்ட் பண்ண மசாலா வந்து இந்த மட்டன் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த மசாலா பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா வந்து தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம். இன்றைக்கி தான் சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் முதங்க செமையாக இருக்குது, நல்ல பூவாட்டம் வெந்திருக்குது. சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு. சாரிங்க, வீடியோ எடுக்க நேரம் இல்லை, அதனால் செய்யும்போது எடுக்க முடியலனால ஃபினிஷிங் டச் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷனில் நான் இன்க்ரீடியன்ஸ் சொல்லிக்கிறேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. இதில் வந்து சிம்பிள் பேஸ்ட்டாக சொன்னதும் சரி, மட்டன் தனியாக வேக வச்சதும் சரி, கடைசியில் வெறும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து எல்லா பேஸ்ட்டையும் மட்டன் வேக வச்சதையும் ஒன்றா ஊற்றி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா அதோட எசன்ஸ் பச்சை வாசமெல்லாம் போய் மட்டன் குழம்பு ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். அதுக்கப்புறம் இது கூடயே வந்து நம்ம சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி. இதில் வந்து வெறும் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தாங்க நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன் மட்டன் சிக்கனுக்கு. அது வந்து உடம்புக்கு நல்லது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இந்த அளவு மட்டன் எடுத்துட்டோம், எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து சிக்கன் வாஷ் பண்ண சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்புறம் சிக்கன் வந்து சிம்மில் வச்சு நல்லா ஒயிட் கலரில் நிறம் மாறினதுக்கப்புறம் அதில் வந்து சிக்கன் மசாலா, சத்தி சிக்கன் மசாலா ப்ளஸ் சத்தி கறி மசாலா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிட்டேங்க. கடைசியில் சிக்கன் நல்லா வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு சிக்கன் சீக்கிரம் வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காயை அரைச்சி ஊற்றி கிரேவி மாதிரி எடுத்துட்டோம். இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை, சத்தி சிக்கன் மசாலா, சத்தி மட்டன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சத்தி மட்டன் மசாலா இல்லைங்க, சத்தி கறி மசாலா, சத்தி சிக்கன் மசாலா, சின்ன வெங்காயம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன், அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்ச விழுது. அவ்வளோதாங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெடி. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். ஆல்ரெடி செஞ்சுட்டேன், வீடியோ போடுற நேரத்தில், அதனால இன்க்ரீடியன்ஸோட ப்ரெசன்டேஷன் காமிக்கிறேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.